Hi, வணக்கம். This is Maga exercise 3.1 9 sum secant theta plus tan theta equal to P எனில் secant theta, tan theta மற்றும் sin theta ஆகியவற்றின் மதிப்பை P இன் வாயிலாக காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ secant thetaவுக்கும் tan thetaவுக்கும் உள்ள தொடர்பு நமக்கு தெரியும். ஒருத்தர் கூட டான் ஏறி உட்காந்துக்கிட்டு வண்டியில் போனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம், சேர்ந்துடலாம். ஓகேவா? ஸோ 1 + tan square theta equal to secant square implies நான் ஒன்று இங்கே வச்சுக்கிறேன். secant square இந்த ப்ளஸ் tan square அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் tan square theta. ஸோ 1 ஈக்குவல் டு இதை நான் எப்படி எழுதுறேன் பாரு சாமி, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கா. ஸோ ஸ்கொயரை மறந்துடுங்க. secant theta மைனஸ் tan theta 2 முறை போடணும் பெருக்கலுக்கு. ஸோ secant theta இன்னொரு முறை tan theta பெருக்கணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ 1/, இந்த பெருக்கல் இங்கே இருக்கட்டும். இந்த பெருக்கலாக இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா நான் மாறும், வகுத்துலாம் மாறும். இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1/, secant theta மைனஸ் tan theta ஈக்குவல் டு இது secant theta ப்ளஸ் tan theta மட்டும் தான் இருக்கும். secant theta ப்ளஸ் tan theta நான் கொடுத்துட்டாங்க, பின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே சாமி, இம்ப்ளாய்ஸ் இப்போது இதனுடைய தலைகீழி பின்னு சொன்னால் பியினுடைய தலைகீழி. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இல்லை இதே அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் சாமி. அதாவது இல்லைனா ஆறுன்னு போட்டுக்கலாம். இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோன்னா வரும் 1/p ஈக்குவல் டு secant theta மைனஸ் tan thetaன்னு இருக்கும். ஓகே சாமி, இதை எழுதிக்கோங்க. இதனுடைய மதிப்பு p, இந்த பெருக்கலாக இருக்கிற p இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்துலாம் மாறும், இது இருக்கும். ஸோ 1/p ஈக்குவல் டு இது. எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க சாமி. இது பின்னு சொல்லிட்டோம்னா ரெண்டாவது உறுப்புனா வேணும், குறி மாறி போயிடும். ஆனால் சம்மந்தம் எப்படி இருக்கணும், secant theta tan thetaவாக இருக்கணும். இன்னொன்று என்ன இருக்கும், sin theta ப்ளஸ் cos theta. ஏன்னா sin square theta ப்ளஸ் cos square theta மதிப்பு 1. இன்னொன்று 1 ப்ளஸ் cot square theta ஈக்குவல் டு cosecant square theta. ஸோ எது எது ரிலேட்டடாக இருக்குதுன்னு போட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இதை போடணும் சாமி. ஓகேவா? ஸோ நடுவில் இருக்கிற ஒரு குறியை மாற்றிட்டா அதனுடைய தலைகீழியாக அது மாறிடும். ஓகேவா? இப்போ என்னென்னா இது secant theta ப்ளஸ் tan theta ஈக்குவல் டு p. இங்கே பாருங்கள், secant theta மைனஸ் tan theta ஈக்குவல் டு 1/p. நான் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறேன், கூட்ட போகிறேன். கூட்டினோன்னா குறிகள் மாதிரி இது என்ன பண்ணோம், கேன்சல் ஆகிடும்ல. ஒரு secant theta ஒரு secant theta சேர்த்தா 2 secant theta ஈக்குவல் டு கூட்டணும் சொல்லியாச்சு p ப்ளஸ் 1/p. ரைட்மா? ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் நடுவில் ப்ளஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கூட்டி பை பண்ணோம். p இன்ட்டு p பெருக்கல் வேணால் அங்கே போகிறோம் சாமி. குறுக்க பெருக்கி கூட்டி பை பண்ணோம். p இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் 1/p. இங்கே என்ன இருக்கும், 2 இன்ட்டு secant theta. எனக்கு யார் தேவை, secant theta தேவை. ஸோ secant theta ஈக்குவல் டு இந்த பெருக்கல் 2 இந்த பக்கம் போச்சுன்னா நான் மாறும், வகுத்தல் 2 மாறிடும். ஸோ p ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 இன்ட்டு p. அடுத்தது யாருடைய மதிப்பு வேணும், எனக்கு tan thetaவின் மதிப்பு வேணும். secant theta கிடச்சாச்சு, tan theta. இப்போ tan theta வேணும்னா யார் கேன்சல் பண்ணோம், secant theta கேன்சல் பண்ணோம். இப்போ கேன்சல் ஆனது குறியை மாற்றணும், மாற்றிடலாமா? ஸோ secant theta ப்ளஸ் tan theta ஈக்குவல் டு p, secant theta மைனஸ் tan theta ஈக்குவல் டு 1/p. குறிகளை மாற்றுறேன். மைனஸாக இருந்தால் ப்ளஸ், குறியிலனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், மைனஸ். இங்கே ப்ளஸ் இருக்குது, குறியை மாற்றினா மைனஸ். ப்ளஸ் secant theta மைனஸ் secant theta கேன்சல். ஒரு tan thetaவே ஒரு tan thetaவும் சேர்த்தா 2 tan theta ஈக்குவல் டு p மைனஸ் 1/p. ஏன்னா இது வேறுபட்ட உறுப்புகள், இது பின்ன எண், இது முழு எண்ணாக இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்மளால் கழிக்க முடியாது. ஓகே சாமி, ஈக்குவல் டு குறுக்க பெருக்கி கழித்து பை போடுங்க. p இன்ட்டு p ஸ்கொயர் மைனஸ் 1/p. இங்கே என்ன இருக்குது, 2 இன்ட்டு tan theta. பெருக்கலாக இருக்க 2 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஸோ p ஸ்கொயர் மைனஸ் 1/2 இன்ட்டு p. யார், tan thetaவின் மதிப்பு. சிமிலர்லின்னு கூட போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சாமி, secant theta அங்கே ப்ளஸ்ன்னு வருதுன்னா tan theta என்னன்னு போடலாம், மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது சாமி நமக்கு யாருடைய மதிப்பு கிடைக்கணும், sin thetaவினுடைய மதிப்பு. sin theta ஈக்குவல் டு, நல்லா பாருங்கள் சாமி, இது வேணாம், இது secant thetaன்றது cos thetaவின் தலைகீழி.
சீக்கன் தீட்டா காஸ் தீட்டாவின் தலைகீழி, டேன் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ சைன் தீட்டா வேணும்னா என்ன பண்ணலாம் நான்? சீக்கன் தீட்டாவை சீக்கன் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டான்னு போட்டு பார்க்குறேன், வருதான்னு பார்க்குறேன். 1 காஸ் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டானா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தானே. அப்போ இது தலைகீழியாக போட்டுடலாமா? 1/ன்னு போட்டுக்கிட்டா பெருக்கலுங்க போட்டுக்கிறேன் இன்ட்டு. அப்போ டேன் தீட்டாவின் மதிப்பு டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். 1/ன்னு சொன்னால் அது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இல்லைனா தலைகீழாக எழுதணுன்னா இது கேன்சல் ஆகிட்டு 1/sin தீட்டான்னு வரும். அதனால் என்ன பண்ணுறேன், 1/சீக்கன் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டான்னு போடுறேன். ஏன்னா எனக்கு சைன் தீட்டாவின் மதிப்பு தான் வேணும். ஓகே சாமி. அப்போ சைன் தீட்டா பெருக்கல் இருக்கணும். 1/காஸ் காஸ் தீட்டாவின் தலைகீழி சைன் தீட்டான்னு சீக்கன் தீட்டானா சீக்கன் தீட்டாவின் தலைகீழி காஸ் தீட்டா இன்ட்டு இங்கே பாருங்கள் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வருமா. ஸோ இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு சைன் தீட்டா. அப்போ என்ன பண்ணணும் சாமி, நீங்கள் இது தேவையில்லை, நான் உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டேன். சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/சீக்கன் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா. 1/சீக்கன் தீட்டா என்னது, சீக்கன் தீட்டாவின் தலைகீழி. சீக்கன் தீட்டா இதுனா தலைகீழ போனது 2p/p² + 1. 2p/p² + 1 இன்ட்டு tan தீட்டா p² - 1/2 இன்ட்டு p. p² - 1/2 இன்ட்டு p. நடுவில் பெருக்கல் இருக்கிறதுனால பின்ன எண், இது இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 டைம் இது 1 டைம் ஒன்று கூட பெருக்கணும், அதுதான் கிடைக்கும். p² - 1/p² + 1. இது யாருடைய மதிப்பு சாமி, சைன் தீட்டாவின் மதிப்பு. ஓகே சலோ, தேங்க்யூம்மா.